ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். குவைத்தில் அமெரிக்காவின் F-15 போர் விமானம் வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அதே சமயம் பாதுகாப்பு எச்சரிக்கைகள், விமான நிலைய சேதம், இந்தியர்களுக்கான அறிவுறுத்தல்கள் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போர் நடக்கிற சூழ்நிலைகளில் வதந்திகள் வேகமாக பரவும். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் F-15 அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். F-15 என்பது அமெரிக்காவின் மேம்பட்ட போர் விமானம். இதை உருவாக்கியது மெக்டொனால்ட்ஸ் டக்ளஸ், பின்னர் போயிங் நிறுவனத்துடன் இணைந்து அதன் கீழ் சென்றது. இந்த F-15 போர் விமானம் நீண்ட தூரம் தாக்குதல் திறன் கொண்டது, அதிவேகமா போகும், மேம்பட்ட ரேடார் மற்றும் ஏவுகணை அமைப்பு கொண்டது. பல்வேறு நாடுகளின் விமானப்படையில் பயன்பாடு இருக்கு. அமெரிக்க படை தொடர்பான அமைப்பு பத்தி பார்க்கலாம். F-15 வீழ்ச்சி என்பது சாதாரண செய்தி கிடையாது. இது நேரடி மோதல் சாத்தியத்தை குறிக்குது. நெக்ஸ்ட் தாக்குதல் குறித்த குற்றச்சாட்டு பத்தி பார்க்கலாம். செய்திகளின்படி ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. ஈரான் கூறுவது என்ன அப்படின்னா, தாங்கள் அமெரிக்க ராணுவ தளங்களையே குறிவைத்தோம், குடிமக்கள் மீது தாக்குதல் நோக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தில் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ளன. கேம்ப் அரிஃப்ஜான் முன்பு பிராந்திய பதற்றங்கள் ஏற்பட்டுள்ளன, ஆனால் நேரடி விமான வீழ்ச்சி குறித்த தகவல் மிக கடுமையானது. நெக்ஸ்ட் பைலட் நிலைமை பற்றி பார்க்கலாம். விமான பைலட் பேராசூட் மூலமாக குதித்து உயிர் தப்பியிருக்காரு. குவைத் அதிகாரிகள் அவரை மீட்டு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் குவைத். நெக்ஸ்ட் அப்டேட் குவைத் சர்வதேச விமான நிலையம் சேதமா அப்படின்றத பார்க்கலாம். ஏவுகணை தாக்குதல் மூலமா கட்டமைப்பு சேதமடைஞ்சிருக்கு. சில பணியாளர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ உறுதி அவசியம். போர் சூழ்நிலையில் சமூக ஊடக வீடியோக்கள் தவறாக இருக்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் சைரன் அலாரம் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை பற்றி பார்க்கலாம். குவைத் அரசு கூறிய முக்கிய அறிவுரை என்னன்னா, சைரன் ஒலித்தவுடன் வீடுகளில் இருங்கள், திறந்த வெளியில் நிற்காதீர்கள், வீடியோ எடுக்க சாலைகளில் ஒன்று கூடாதீர்கள்னு சொல்லியிருக்காங்க. பலர் ஏவுகணை வீடியோ எடுக்க வெளியே வந்ததாக தகவல் வெளியாகியிருக்கு. இது ரொம்பவே ஆபத்தானது. நெக்ஸ்ட் இந்தியர்களுக்கான அறிவுரை என்னன்னா, குவைத்தில் இந்தியர்கள் அதிகம் உள்ளனர். இந்தியன் எம்பசி குவைத், இந்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, குடியிருப்பவர்களை கண்காணிக்க, அவசர உதவி வழங்க, தேவையானால் ஹெல்ப்லைன் வழங்க சொல்லியிருக்காங்க. அவசர நிலை என்றால் தூதரகத்தை தொடர்பு கொள்ளவும், அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களை பின்பற்றவும் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மோதல்ன்றதுக்கான காரணம் என்னன்னா, முன்னாடிலாம் பிராந்திய அரசியல் பதற்றம், இராணுவ தளங்களின் இருப்பு, கூட்டணி கொள்கைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நேரடி தாக்குதல் குற்றச்சாட்டு, பதிலடி சாத்தியம், குடிமக்கள் பாதுகாப்பு கவலை நிலைமையில இருக்கு. குவைத் குடிமக்கள் போராட்டம், சிலர் போருக்கு எதிராக சாலை போராட்டம், ஸ்டாப் வார் பதாகைகள், அரசின் வெளிநாட்டு கொள்கை குறித்து எதிர்ப்பு. குவைத் ஒரு சுய ஆட்சி நாடு. அமெரிக்காவுடன் பாதுகாப்பு உடன்படிக்கை உள்ளது. முன்னாடி என்ன மாதிரியான நிலைமை இருந்துச்சுன்னா, பதற்றம் இருந்தது, ஆனால் நேரடி தாக்குதல் தகவல் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, விமான வீழ்ச்சி குற்றச்சாட்டு, ஏவுகணை தாக்குதல் தகவல், விமான நிலைய சேதம், சர்வதேச கவலைக்கிடமா இருக்கு. மக்கள் என்ன செய்யணும்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புங்க. வதந்தி வீடியோக்களை பகிர வேண்டாம். சைரன் ஒலித்தால் உடனே பாதுகாப்பான இடம் நோக்கி செல்லுங்க. தூதரக எண்களை சேமித்து வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, F-15 வீழ்ச்சி தகவல் பற்றி பார்த்துருக்கோம், பைலட் மீட்பு, விமான நிலைய சேதம் குறித்த தகவல் பற்றி பார்த்துருக்கோம், ஈரான் அமெரிக்கா பதற்றம், அப்புறம் குவைத் பாதுகாப்பு அறிவுறுத்தல், இந்திய தூதரக எச்சரிக்கை, இது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், போர் சூழ்நிலையில் அமைதி ரொம்பவே முக்கியம். வீடியோ எடுக்க வெளியே போவது ஆபத்து. அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.